அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 28 நிறைவு செய்கிறோம். 3ஆம் கருத்துக்குள் நாம் நுழைகிறோம். வெல்வது வேண்டி வெகுண்டுரைக்கும் நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூவர் உமிக்குத்தி கை வருந்துவார். திரிகடுகம் 28. இன்று கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும். கல்வியில், கேட்டலில், படித்தலில், அங்கு கல்வியாளர் ஒருவர் சொல்வதில் அங்கு ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற அந்த ஒரு தீமைத்தன்மை இருக்கிறதே, அப்படிப்பட்ட கயவர்களும் இங்கு உமிக்குத்தி தண்டனை பெறுகின்ற அளவுக்கு அவர் கொடுமையை பட்டறிவார் என்பது அவனுடைய செய்தி. ஒரு குறளை நாம் பார்க்கின்றோம். வள்ளுவரிவார் பதிவு செய்கிறார். உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது ஒன்று கூடி இருக்கின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சியை நன்றாக வெளிப்படுத்திவிட்டு, ஆனால் புறப்படுகின்ற பொழுது அங்கே இனி எப்பொழுது சந்திப்போம், எப்பொழுது இங்கு நாம் மீண்டும் இந்த கலந்துரையாடல் நிகழ்த்துவோம் என்கிற ஏக்கத்தோடு பிரிய வைக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிறதே, அதான் தனிச்சிறப்பு. அது புலவர் தொழில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஔவை, அதியன் இவர்கள் இருவரும் நண்பர்கள். அதான் ஔவையை ஔவையார் கூன் விழுந்த ஔவையாராக காட்டுகிறார்கள். ஆனால் அவர் ஒரு இளம்பெண். அதைத்தான் இன்குலாப், பாவலர் இன்குலாப் ஒரு இசை வீதி நாடகம் எழுதியிருக்கிறார். அந்த இசை வீதி நாடகம் ஔவை. அந்த நாடகத்தை மங்கை என்கிற ஒரு இயக்குனர், நாடக இயக்குனர் அதை இயக்கியிருக்கிறார். அதை உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்திருக்கிறோம். 10 இடங்களில் அதை அரங்கேற்றியிருக்கிறோம். சில பல்கலைக்கழகங்கள், சென்னை, தஞ்சை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருக்கிற பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் அதோடு பொது மேடைகளிலுமே அங்கு அரங்கேற்றியிருக்கிறோம். என்ன ஒரு சிறப்பு என்றால், எனக்கு அதியன் ஆக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அதியன், ஔவை அவருடைய அந்த நட்பு சூழல், அதிலே கள் குடித்தல், நெல்லிக்கனி கொடுத்தல் இவையெல்லாம் இருக்கின்றனவே, அந்த நேரத்தில் அவர்கள் அப்படியே சேர்ந்திருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி. ஆக எல்லாரும் புறப்படுகிறோம் என்று சொல்கின்ற பொழுது அதியன் ஒரு வசனம் சொல்வார், ஔவை நீயுமா என்று. அந்த ஒரு ஏக்கத்தன்மை, இதை இங்கு அறிவாளர்கள் அங்கு உருவாக்க வேண்டும். ஆனால் அறிவாளர்கள் பேசுகிற அந்த பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கின்ற கயமைத்தன்மை இருக்கிறது, அது நீங்க வேண்டும். அதான் இயேசு குறிப்பிடுவார். பரிசேயர்கள், மறைநூலறிஞர்கள், தலைமை குருக்கள் இவர்களெல்லாம் இயேசு பேசுகின்ற நேரத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். நகைச்சுவையாக வந்த ஒரு காட்சி திருவிளையாடல் என்கிற அந்த திரைப்படத்திலே நாகேஷ் சிவாஜியை பார்த்து சொல்வார், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிற புலவரும் உண்டு, பாட்டு எழுதி பேர் வாங்குகிற புலவரும் உண்டு, எந்த வகையோ என்றெல்லாம். இப்படியும் இருக்கிற அந்த நிலை இருக்கிறது. எது எப்படியோ இங்கு மாந்தர்கள் தண்டனை பெறாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தண்டனை பெறாதவர்களாக, கயமைத்தன்மையினால் வீழாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு பிறர் சொல்கின்ற அந்த அறிவாற்றல் மிக்க தன்மையில் குற்றம் காணாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது கல்வி. கல்வி, இந்த கல்விங்கிற அந்த சொல்ல பாருங்க, 3 பொருள் தருகிற சொற்கள் இருக்கின்றன. கல், வில், கவி. கல் என்பது திண்மை, வில் என்பது கூர்மை, அம்பை கூர்மையாக எய்கிறது. கவி என்பது இனிமை. ஆக இந்த திண்மை, கூர்மை, இனிமை, இந்த தன்மையோடு இருப்பதுதான் கல்வி. அப்படிப்பட்ட அந்த கல்வியை நாம் கல்வி என்றே பறைசாற்றலாம். அதிலும் தமிழ் வழி கல்வியை நாம் வளர்த்தெடுக்கலாம். அது ஒரு சிறப்பு தன்மையில் இங்கு தமிழ் மண்ணிலே, தமிழர்கள் இருக்கிற இடங்களிலே வளர்த்தெடுக்கப்பட்டாக வேண்டும். உறுதியேற்போம். எஜுகேஷன் அல்லது ஸ்டடி என்றெல்லாம் சொல்கிற அந்த சொற்களை எல்லாம் நாம் கொஞ்சம் தவிர்த்துவிட்டு இங்கு தனித்தமிழிலேயே கல்வி என்பதையும் இங்கு பயன்படுத்தலாம். கல்வியாளர்களாக, நேர்மையாளர்களாக, அறிவு பெற்றவர்களாக, அறிவை கற்பிக்கிறவர்களாக இருந்து அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற மாந்தர்கள் தண்டனை பெறாதவர்களாக, இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்களாக இருப்பதற்கு உறுதி ஏற்றுக்கொண்டு நாமும் கருவிகளாக திகழ்வோம். இத்தகைய தன்மையோடு உறுதியேற்கிற நாம் கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.